ஏய், என்ன ஃபீல் பண்றியா? என்ன முழுசா நம்புறாங்கடா. என்ன பண்ண போற? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க தம்பி இல்லை. பணத்துக்காக உங்க தம்பியா நடிக்க வந்தவன். நீங்க காட்டிருந்த அன்புக்கு நான் தகுதியே இல்லாதவன். இனிமேலும் என்னால் இங்கே நடிக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். விக்கி. பாட்டி, நான் உங்க பேரன் இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு நானே அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா தைரியம் வரல. எனக்கு பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. தப்பா நடந்துருந்தா மன்னிச்சிடுங்க.
யாருன்னு அவனுங்க? யாருன்னு தெரியலடா. சரவணா எங்க எங்க ஐயோ சரவணா யாரா இருக்கு? திருட்டு பசங்க நினைக்கிறேன்க்கா. ஐயோ என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இருந்தானுங்க. ஓ ஒண்ணு இல்ல. இது பாருங்க, நீங்க முதல்ல உங்க ரூம் போய் ஏதாவது திங்ஸ் காணாம போயிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். போய் check கரண் பண்ணுங்க. வந்துட்டானே. நகைலாம் கட்டாக்கான்னு பாருங்க. நீங்க போங்க முதல்ல, அதான் இருக்கல்ல. அங்கிள் பேப்பர்ல கையெழுத்து போட்டு விடுங்க, கம்ப்ளைண்ட் நான் பாத்துக்கிறேன். எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியலையே. யாரும் சத்தம் கேட்டுதான் வெளியே வந்தேன். பாட்டி, பாட்டி ஐயோ பாட்டி, என்னாச்சு? அம்மா, பாட்டி பாட்டி என்னாச்சு? பாட்டி, எந்திரிங்க. எல்லாம் சோக்கும்பா. ஜாக்கிரதை. ஒண்ணா இல்ல பாட்டி. பாட்டி, மெதுவா. மெதுவா பார்த்து தூக்கு. அம்மா, பார்த்துமா, கேர்ஃபுல்லா. மெதுவா தூக்குங்க. தூக்குக்கற. மெதுவா எந்திரிங்க. மெதுவா மெதுவா பிடிங்க. இடுப்பு பிடிச்சு. பாட்டி ஒண்ணா இல்ல. கண்டிப்பா திருடருக்கா வந்திருக்க மாட்டாருன்னு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காகத்தான் வந்திருக்கணும். மணிமாறன் உள்ள இருக்கிறான் அப்படின்னு இல்லண்ணே, மணிமாறன் நேத்தே பெயில வந்துட்டான். அவன் ஜெயிலுக்கு போனதுல உங்க மேல கோபத்துல இருக்கான். அவன் எதுக்கும் துணிச்சவன். இது இப்படியே விட்டா அவனால எல்லாரும் இருக்கும் ஆபத்து தான்.